இந்த ஆண்டு துவக்கத்துல தமிழ் சினிமா ரசிகனுக்கு ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்தது. அதுதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு அப்படின்னே சொல்லலாம். இவருடைய மறைவிற்கு பிறகு அவருடைய மனைவியான திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கட்சி பொறுப்பையுமே குடும்ப பொறுப்பையும் கையில் எடுத்து தற்போது சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. அவருடைய 2 மகன்களான விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் ஆகிய 2 பேருமே தற்போது அவங்களுடைய வேலைகள்ல கவனத்தை செலுத்திட்டு இருக்காங்க. விஜய பிரபாகரன் அவர்கள் கட்சி வேலைகளையும், சண்முக பாண்டியன் அவர்கள் சினிமாவிலுமே களமிறங்கி இருக்காரு. சண்முக பாண்டியன் தற்போது படைத்தலைவன் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டுமே இருக்காரு. மேலும் கேப்டன் மறைவிற்கு பிறகு அவரை பல படங்கள்ல ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக கொண்டு வர போறோம் அப்படின்னு பலவிதமான செய்திகள் வெளியாச்சு. ஆனா கோட் திரைப்படத்துல கேப்டனுடைய ஏஐ காட்சிகள் இடம்பெற உள்ளது அப்படின்ற செய்தி தளபதி ரசிகர்களை தாண்டி தேமுதிக தலைவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமையும் அப்படின்னுமே சொல்லப்பட்டது. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா படத்துடைய எதிர்பார்ப்புமே ரொம்ப அதிகரிச்சது. அண்மையில வெளியான கோட் திரைப்படத்துடைய ட்ரெய்லர்ல கூட கேப்டனுடைய காட்சி இடம்பெறுமா அப்படின்னு ரசிகர்களுமே ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா படக்குழு பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பெரிய ஸ்கிரீன்ல தான் காட்டுவோம் அப்படின்னு உறுதியாகிறது. தற்போது வெற்றிகரமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பிக் ஸ்கிரீன்ல காட்டியிருக்காங்க. ரசிகர்கள் எதிர்பார்த்ததை விடவே இந்த காட்சி சிறப்பாக இருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பாக கோட் திரைப்படம் நினைத்ததை விட பல மடங்கு வசூல்ல மிகப்பெரிய சாதனை படைக்கும் அப்படின்னு பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ உங்களை யாரெல்லாம் கோட் திரைப்படம் பாத்தீங்க, படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.